ஹாய் ஸ்டார் டுடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. குமாரோடைய அம்மா இருந்துட்டு, ராஜி நீ தான் வந்து கண்டிப்பாக உன்னுடைய ஃபேமிலி கிட்ட பேசணும், குமார் மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கி சொல்லு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் எப்படி சித்தி வாங்க முடியும், ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி உன்னால் வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. குமார் இப்படி தான் எனக்கு தெரியும், அதுக்காக வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, தயவு செஞ்சு என் பையனுக்காக உன் வீட்டில் நீ பேசு அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் அதாவது ராஜி பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் வந்து கேஸை வாபஸ் அவங்க சொல்லி பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க குமாரோடைய அம்மா. அப்படி கேஸை வாபஸ் வாங்க மாட்டியா, கண்டிப்பாக என்னால் வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து தப்பாக நினைப்பாங்க, அப்போ என் பையனை பற்றி உனக்கு கவலை கிடையாதுன்றாங்க. அப்படி இல்லை சித்தி, நான் சொல்கிறத கேளுங்கன்றாங்க. இப்போ நான் கேஸை வாபஸ் வாங்க சொன்னால் எல்லாருக்கும் மேலே கோவம் தான் அதிகமாகும், நீங்கள் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா சாமி போதும், உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. நீ சொந்த அண்ணனவே வந்து வெளியே எடுக்கிறதுக்காக கஷ்டப்படாமல் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கிற இந்த பிரச்சனை யாராலும் தெரியும்ல, என்னால் தான் தெரியுது சித்தி, ஆனால் இருந்தாலும் போதும், எதுவும் பேசாத, உன்னை பார்த்தா கோபமாக வருதுன்னு பயங்கரமாக சண்டை போட்டு அங்கிறது கிளம்பி போயிடுவாங்க. அரசி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இன்னும் செந்தில் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. இவன் இன்னும் வரல, மீனா அப்படின்றாங்க. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு, இன்னுமே வந்து செந்தில் வரலம்மா, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அத்தை வந்துருந்தா சொன்னாங்க அப்படின்வாங்க. வண்டி சத்தம் கேட்டு கதிரே அண்ணன் அப்படின்றாங்க. ஏண்டா வெளியே வந்தவனுக்கு உள்ள வர தெரியாத, எதுக்குள்ள சத்தம் போட்டுட்டு இருக்கான், ஏதோ கூப்பிடுறாங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சரவணன் கதிர் போறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாங்க. என்னடா செந்தில், அதுவாங்க இது சர்ப்ரைஸ், நீங்க இதை கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்களா சரின்னுவாங்க. என்னடா இது அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், முதல் மாதம் சம்பளத்தில் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் மட்டும் கோவப்படுறாங்க. அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கானோடனே எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. டே முதல் மாதம் சம்பளத்தை முதல்ல போய் பூஜை ரூம்ல வையணுவாங்க. செந்தில் திரு முடிக்கிறாங்க. இல்லைம்மா முதல் மாதம் சம்பளம் அது வந்து நம்ம உடனே மீனா அது அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க திப்பெல்லாம். ஆமாம்மான்றாங்க. சரிடா போய் சாமியாச்சும் கும்பிட்டு வா. சரின்னு சாமி கும்பிட்டு வராங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு புடவை, அதுக்கப்புறமா அவங்களுடைய அண்ணனுங்க தம்பிக்கு எல்லாருக்கும் பேண்ட் ஷர்ட்டு அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. லேடிஸ் எல்லாருக்கும் புடவை கொடுப்பாங்க. ஒன்றா வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஒரே மாதிரி சாரீ சூப்பராக இருக்குருவாங்க. அரிசிக்கும் சுடி பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டே எல்லாருக்கும் வாங்கினா சரி, ஆனால் அப்பாவுக்கு அவருக்கு வாங்கியிருக்கா, அவருக்கு வாங்காத பண்ணான்னு கொடுக்குறாங்க. பாட்சை கொடுப்பாங்க, ஆனால் திட்டி விட்டுருவாங்க. டே ஒழுங்காக இருக்க மாட்டேன், எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, முதல் மாதம் சம்பளம் வந்தால் இப்படி தாம் செலவு பண்ணாத, சேஃப்டியாக எடுத்து வைக்கணும், லோன் போட்டு வாங்கி தந்திருக்குல்ல, அப்படி இருக்கும் போது அதை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியாதான்னு பயங்கரமாக கத்திட்டு போயிடுவாங்க. செந்தில் கோவமாக உள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அந்த மச்சா இப்படி பண்ணதுன்னு பழனி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனதும் மீனா இருந்துட்டு, என்ன 2 கையில் 2 வாட்சு, என்ன உங்களுக்கே வா, இல்லை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இங்கே பாரு என் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, போறாம பையன் அதிகமாக சம்பாதிக்கிறான்ட்டு, எந்த அப்பாவுக்கும் போறாம இல்லைங்க, நீங்கள் அவங்க பக்கம் இருந்து யோசிங்கன்னு மீன் அட்வைஸ் பண்ணுறாங்க. செந்தில் கோவப்பட்டு முறைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.